மார்ச் 1ஆம் தேதி காஞ்சிபுரம் பரந்தூர் வீனஸ் அரங்கத்தில் மாலை 3 மணிக்கு அனைத்து வேளாளர் முதலியார் பிள்ளைமார் ஒற்றுமையை வலியுறுத்தி நடைபெறும் தமிழக நீதிச் சங்கத்தின் முதல் மாநில மாநாடு. அழைக்கிறார் நிறுவன தலைவர் காஞ்சி தமிழன் டாக்டர் என் கார்த்திகேயன். அனைவரும் அலைகடல் என திரண்டு வாரி வாரி. இதெல்லாம் நல்லாவே தெரியுது. இவங்க எல்லாம் சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள். இப்போ அவங்க அந்த கட்சி, எந்த ஒரு கட்சியில எவ்வளவு வருஷமா அவங்க பயணிச்சாங்களோ அந்த கட்சிக்கு அவங்க துரோகம் செய்கிறார்கள். பிளஸ் அந்த தலைவர்கள், தட் இஸ் எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா, 2 தலைவருக்கும் இவங்க எல்லாருமே ஒரு நன்றி கெட்ட இவங்க விசுவாசிகளே கிடையாது. இவங்க கொள்ளடிச்ச காசை காப்பாத்துறதுக்கு தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் பிஜேபி இஸ் அ மைனஸ் ஃபார் எந்த கட்சியும். நாளைக்கு திமுக சேர்த்திக்கிட்டாலும் திமுகக்கு மைனஸ். எந்த கட்சி பிஜேபியோட போனால் அந்த கட்சி அழிஞ்சிருவாங்க. ஸோ அதில் இவருக்கு இவரை பொறுத்த வரையிலும் இபிஎஸ் பண்ணது துரோகம் தான். ஆனால் இவர் இவ்வளோ வருஷம் அரசியல் இருந்து ஒரு மந்திரியா இருந்து ஒரு சிஎம்மா இருந்து இவர் தேவையில்லாமல் இவர் தனியாகவே போராடி இருக்கலாமே. அப்போ இவங்க மக்களுக்காக போராடல. இவங்க தனி ஒரு கொள்கை, தனி இவங்க கொள்ளை அடித்த காசை காப்பாற்றிக்கிறது இவங்க அரசியல் இருப்பாங்க. அது நான் ஒத்துக்க மாட்டேன். பாருங்க, ஒன்றும் நிஜமாவே ரொம்ப ஒரு பிரபலம் இல்லாமல் அவங்க போய் சேர்ந்தாங்களுக்கு தப்பு கிடையாது. நீங்கள் ஒரு சிஎம்மா இருந்திருக்கீங்க, இதே கட்சியை நீங்கள் எதிர்த்திருக்கீங்க, இதே கட்சியை நீங்கள் விமர்சிச்சிருக்கீங்க. அப்போ அப்போ அதெல்லாம் அந்த விமர்சனம் எல்லாம் என்ன ஆகிடும்? எல்லாம் ஜீரோவா? நீங்கள் ஊழலை பற்றி பேசுவியா? நீங்கள் திமுகவை பற்றி பேசுவியா? பேசியிருக்காருல்ல, அப்போ சொல்லுங்கள். அப்போ நல்லா அவங்க சுயநலம் தானே. இது சுயநலத்துக்கு தான் இவங்களாம் அரசியலில் இருக்காங்க. அதில் இவங்க எல்லாருமே ஒரு பற்றுவந்தீங்க. பிஜேபியை பொறுத்த வரையிலும் நாங்கள் ஓப்பனாக, எனக்கே நிறைய லீடர்ஸ் தெரியும். அவங்க ஓப்பனாகவே என்ன சொல்கிறதுன்னா, எங்களுக்கு ஃபஸ்ட்டு அண்ணா திமுகவை ஒழிச்சு கட்டிடுவோம், ஒரு திராவிட கட்சியை ஒழிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் டிஎம்கே அந்த திராவிட கட்சியை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் பார்ப்போம் சொல்லி தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்களோட அரகன்ஸ் என்னென்னா, அவங்களோட திமிர் என்னென்னா, தட் இஸ் இந்த கட்சியில் இருக்கும் நிறைய மந்திரிகள் நபர்களுக்கு ஊழல் இது இருக்குது, கேசஸ். அந்த கேசஸை வச்சு இவங்களை மிரட்டி விலைக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு தான் பிஜேபியோட பிளான். உதயநிதி என்ன சொல்லுது? ஒவ்வொரு மேடையிலையும் நான் ஒரு கிறிஸ்துவன், நான் ஒரு கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்டியன் கதை விட்டுட்டு இருக்கலாம். அப்போ என்ன சனாதனம், என்ன சமத்துவம்? எல்லாருமே ஊழல் கும்பல், ஒரு பெரிசாலிகள். இந்த என்ன தெரியுமா, அந்தந்த நேரத்துக்கு நேரத்தை மாற்றிட்டு இருக்கவங்க இந்த அரசியல் கூட்டம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அட்வொகேட் கீதா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். ரியல் ஒன் நேயர்ஸ்க்கும் வணக்கம். மேடம், ஓபிஎஸ் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. அதிமுகவோட முன்னாள் முதல்வர் தர்ம யுத்தத்தின் நாயகன் எதிர்பாராத விதமாக திமுகவில் இணைஞ்சிட்டாரு. இவர் சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் தான் நான் இருப்பேன், தனி கட்சி தான் தொடங்க மாட்டேன், அதிமுக தொடர்ந்து முயற்சி போன்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு டிஎம்கேல சேர்ந்திருக்காரு. இந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க மேடம்? நான் லைக் டு கரெக்ட் யூ. இந்த மாதிரி தர்ம யுத்தத்தின் நாயகன் அவர் கிடையாது. தர்ம யுத்தத்தின் நாயகி நான் தான் ஆரம்பிச்சேன். இன்றைக்கும் அந்த ஜெயலலிதாவும் அந்த கொலை இதுக்காக நான் தான் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கேன். ஸோ ஓபிஎஸ் அந்த தர்ம யுத்தத்தின் நாயகனா இருக்க முடியாது. இஸ் நாட் எலிஜிபிள். பட் இதெல்லாம் நல்லாவே தெரியுது. இவங்க எல்லாம் சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள். இப்போ அவங்க அந்த கட்சி, எந்த ஒரு கட்சியில எவ்வளவு வருஷமா அவங்க பயணிச்சாங்களோ அந்த கட்சிக்கு அவங்க துரோகம் செய்கிறார்கள். பிளஸ் அந்த தலைவர்கள், தட் இஸ் எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா, 2 தலைவருக்கும் இவங்க எல்லாருமே ஒரு நன்றி கெட்ட இவங்க விசுவாசிகளே கிடையாது. அந்த காலகட்டத்தில் இப்போ அவங்கள டிஎம்கேவை எதிர்த்தவங்க.
எதிர்த்துட்டு இப்போ வந்து சுயநலத்துக்காக அங்க போய் சேர்றாங்கன்னா இவங்க எல்லாம் நாட்டு மக்களுக்காக அரசியல் இல்லை. இவங்க கொள்ளடிச்ச காசை, நான் எப்பவும் சொல்ற மாதிரி, இவங்க கொள்ளடிச்ச காசை வந்துட்டு காப்பாத்துறதுக்கு தான் இன்றைக்கு இவங்கள் அரசியல் பயணித்து கொண்டு இருக்கிறார்கள். சொல்லுங்க கொள்ளடிச்ச காசுன்றீங்க, எதை காப்பாத்தியாக ஓபிஎஸ் வந்து திமுக இணைஞ்சிருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க மேடம்? சார். அவங்களோட அரசியல் வாழ்க்கை வந்துட்டு அவங்க எவ்வளவு கொள்ளடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருக்கு என்ன தெரியும்? பல லட்சம் கோடி எல்லாருமே கொள்ளடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இந்த மனுஷன் வந்து ஒரு 2-2.5 தடவை வந்துட்டு சிஎம்மா இருந்திருக்காரு. ஓகே, பிளஸ் மினிஸ்டராகவும் இருந்திருக்காங்க. அப்போ வந்து எவ்வளவு கொள்ளை அடிச்சிருப்பாங்க? இந்த 2002 இருந்து இப்பத்த மொத்தம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 23 வருஷங்கள். இது வந்துட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் கொள்ளை தான் அடித்து கொண்டிருக்காங்க. இவர் மட்டும் கிடையாது, தனியா நான் சொல்லல. அப்போ வந்து இவங்க எல்லாமே இந்த அரசியல் கட்சி ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஊழலை நாங்க எதிர்க்கிறோம் சொல்றாங்க. பட் யாரை திருப்பி சேர்த்திக்கிறாங்க? ஊழல்வாதிகளை தான். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல மெயின் இது யாருன்னா பிஜேபி. இந்த பிஜேபி அப்படி கத்துவாங்க, நாங்க ஊழலை எதிர்க்கிறோம், ஊழல் இது கிளீன் பண்றோம், ஸ்வச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லா கட்சியில இருக்க ஊழல்வாதிகள் முதல்ல வந்து பிஜேபியில தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அதிமுக, திமுக, எல்லா ஸ்டேட்லயும் எல்லா கட்சிகளும் இதுதான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து கடைசியில பாதிக்கப்படுறது யாருன்னா மக்கள், நாட்டு மக்கள் அண்ட் நாடு. இந்த நாடு தான் இவங்க எல்லாம் சூறையாடிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. அதிமுகல ஓபிஎஸ்க்கு இடமே இல்லை அப்படின்ற நிலைப்பாடு வரும்போது தானே மேடம் இவர் திமுகலே இணைகிறாரு. சார், இப்ப நான் வந்து ஒரு ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தேன் ஒரு நேஷனல் பார்ட்டியில. ஓகே, ஜெயலலிதா தான் கொண்டு என்னை கூப்பிட்டு அவங்க கட்சியில சேர்த்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த கட்சியில வந்துட்டு நான் ஓப்பனா தான் பேசிட்டு இருப்பேன். அப்ப எந்த ஊடகங்களும் நம்மள வந்து பேட்டி எடுக்கல. இல்லாட்டி இதே பேட்டி தான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நான் பேசியிருப்பேன். நான் ஒன்றும் பயந்தாங்குழியும் கிடையாது, பயந்துக்கவும் மாட்டேன். அப்போ இவங்க வந்துட்டு இவ்வளவு பேச ஒரு எதிர்த்த கட்சியே திருப்பி போய் அங்க போய் சேரும் போது அப்ப அந்த ஊழல் எல்லாத்தையுமே அவங்க ஏத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அக்ரி. ஓபிஎஸ் பொறுத்த வரையிலும் இபிஎஸ் பண்ணது பெரிய துரோகம். ஓகே, அந்த ஆளுக்கு வந்துட்டு அருகதையே கிடையாது. ஓபிஎஸ் கட்சியில சேர்த்துக்கவே கூடாதுன்னு சொல்றதும் தவறுதான். அப்ப வந்து அவர் தள்ளப்பட்டார். ஆனா தள்ளப்பட்டாலும் நீங்க தனியா நிக்கலாமே, தனியா போராடலாமே. இப்ப நாங்கெல்லாம் தனியா தானே போராடிட்டு இருக்கோம். எந்த கட்சி? இப்ப நான் வந்து எனக்கு ஒரு கட்சி இருக்குது. என் கட்சியில வந்து எனக்கு யாருமே பெரிய மெம்பர்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு சிலர் நல்ல இந்த ஊழலை எதிர்க்கிறவங்க நம்மளோட இருக்காங்க. அப்ப இவங்க நிஜமாவே நாட்டுக்காக சேவை பண்றாங்கன்னா எவ்வளவு விதத்துல சேவை பண்ணலாம். இல்லாட்டி இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா நிற்கலாம். அப்ப எதுக்கு ஒரு கட்சி? அந்த கட்சியில தான் போய் நின்று அங்க ஜெயிச்சு வரணும். ஏன்னா உனக்கு நல்லாவே தெரியும், நீ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நீங்க தோத்தீங்க. இட் இஸ் ஈக்குவல் டு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் தான். அது வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு மேடம் தோத்தாரு. இப்போ திமுக பக்கம்ல சேர்ந்துட்டாருல. எவ்வளவுதான் அது பிஜேபி கூட நிக்கிறதே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ங்க. பாருங்க, இவங்க யாருமே புரிஞ்சுக்கிறதுல. தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் பிஜேபி வந்துட்டு இஸ் அ மைனஸ் ஃபார் எந்த கட்சியும். நாளைக்கு திமுக சேர்த்துக்கிட்டாலும் திமுகக்கு மைனஸ். எந்த கட்சி வந்து பிஜேபியோட போனா அந்த கட்சி வந்து அழிஞ்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் இவருக்கு வந்துட்டு இவரை பொறுத்த வரையிலும் இபிஎஸ் பண்ணது துரோகம் தான். ஆனால் இவர் வந்து இவ்வளவு வருஷம் அரசியல் இருந்து ஒரு மந்திரியா இருந்து ஒரு சிஎம்ஆ இருந்து இவர் வந்து தேவையில்லாம இவர் தனியாவே போராடி இருக்கலாமே. இப்ப நாங்கெல்லாம் போராடுறோம், எங்க மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டுருக்கலாம் இல்ல? ஏன் இவள வந்து நிஜமாவே ஜெயலலிதா விசுவாசியனா? இப்ப நான் ஜெயலலிதாக்காக தான் பேசிட்டு இருக்கேன். எதுனாலும் ஒரு நாளாவது இந்த ஆள் வந்து நீங்க வாங்கம்மா நம்ம பேசலாம்னு சொல்றாங்களா? இல்ல. இப்ப நம்மளே இவங்களை சந்திக்கணும்னு சொன்னானே இவங்களை சந்திக்க முடியாது. அப்போ வந்து இவங்க மக்களுக்காக போராடல. இவங்க தனி ஒரு கொள்கை, தனி இவங்க கொள்ளை அடிச்ச காசை வந்து காப்பாத்திக்கிறது இவங்க அரசியல் இருக்கிறாங்க. இட்ஸ் வெரி கிளியர். இதுல ஒன்றும் வேற கருத்தே இருக்காது. நீங்க மக்கள் கிட்ட போய் கேளுங்க, மக்கள் இதே தான் சொல்லுவாங்க. ஓபிஎஸ் திமுக இணைஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஆத்மா, எம்ஜிஆர் ஆத்மா மன்னிக்குமா மன்னிக்காதா? கண்டிப்பா மன்னிக்க மாட்டாங்க. ஒரு ஆத்மான்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா மன்னிக்க மாட்டாங்க. கண்டிப்பா மன்னிக்க மாட்டாங்க. இல்ல, ஓபிஎஸ் நடந்தது ஒரு துரோகம் தானே மேடம், கட்சியிலே இணையக்கூடாது அப்படின்ட்டு. நான் தான் சொன்னேன்னுங்களே, அவர் வந்துட்டு நிஜமாவே மக்கள் சேவை, அவங்க தலைவர்கள் மேல மரியாதை இருந்தா எங்க மாதிரி ஆட்களோட இணைஞ்சு இருக்கலாம் இல்ல? எங்களோட அட்லீஸ்ட் கூப்பிட்டு பேசி இருக்கலாம் இல்ல? அதுக்கப்புறம் அவர் என்னமோ செஞ்சுட்டாரு, அவர் தனி மனிதன் இது. பட் இவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட எங்களையுமே யாரும் வந்து இப்போ இபிஎஸ் வந்துட்டு எவ்வளவு தடவை ஜெயலலிதா ஆத்மா என்ன வந்து போய் இபிஎஸ்ஸையும் ஓபிஎஸ் போய் பார்க்க சொல்றாங்க. பட் இவங்க எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எங்களுக்கு ஒன்றும் பெது இல்லை. எங்களுக்கு வந்து இந்த ஆத்மாவால பொழைக்கணும்னு தேவையில்லை, ஆத்மாவால நாங்கள் சம்பாதிக்கிறதாலும் கிடையாது. ஆனா
எங்களுக்கு தெரியும் நாங்க பேசுறது உண்மையா பொய்யா சொல்லி எங்களுக்கு தெரியும். இபிஎஸ் எதனால சந்திக்கிறேன்னு ஆத்மா சொல்லியிருக்கு மேடம், என்ன காரணம் மேடம், என்ன விஷயமா சொல்லியிருக்கு? வந்துட்டு இது வந்து லாஸ்ட் இயர் ஐ திங்க் ஐ ஸ்டாண்ட் நாட் 25 ஐ திங்க் 24ல எப்போ எண்டு ஐ திங்க் 24 பிகினிங்ல வந்து ஜெயலலிதா ஆத்மா எப்போ நான் வந்து அதிமுக அழிச்சிருவேன் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நான் ஒரு நாள் சொன்னேன், நீங்க எதுக்கு கட்சியை அழிக்கிறோம்? இந்த கட்சி வந்து எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி. இவங்க வந்து ஒரு 30 வருஷம் அந்த கட்சிக்காக பாடுபட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்போ வந்து நான் சொன்னேன், நீங்க வந்து இவனுங்களை அழியுங்கன்னு சொல்லும்போது அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்க, சரி கீதா, நீ போய் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் போய் சந்திச்சு அவங்கள வந்து ஒற்றுமையா இருந்து கட்சியை ஒழுக்கமா நடத்த சொல்லுன்னு சொல்லி சொன்னாங்க. பட் வந்து அவங்க யாருமே எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. எனக்கு அதை பத்தி தேவையில்லை. ஏன்னா நான் வந்துட்டு அப்படியெல்லாம் போய் இவனுங்க பின்னால எல்லாம் என்னோட கால் தூசி இவங்க எல்லாம் பாருங்க, இன்னைக்கு வந்து அரசியல்ல சம்பாதிச்சு இவங்க வேணா பெரிய ஆளா இருக்கலாம். என்னை பொறுத்தவரை எனக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது, எனக்குன்னு ஒரு குடும்ப பாரம்பரியம் இருக்குது. எங்க தாத்தா வந்து இந்த சுதந்திர போராட்டத்தில் எங்க தாத்தா ஒரு தியாகி பிளஸ் இஸ் சிக்னேச்சரி டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த நம்ம நாட்டோட அரசியல் அமைப்பு இந்த கான்ஸ்டியூஷனை கையெழுத்து போட்டிருக்காரு எங்க தாத்தா. ஓகே, ஸோ ஐ கம் ஃப்ரம் பாரம்பரியமான குடும்பம். எனக்கு வந்துட்டு அரசியல்ல வந்து சம்பாதிக்கணும் இல்லை அரசியல்ல வந்து ஒரு பொழுதுபோக்கா நான் வரல. நான் வந்துட்டு எவ்வளோ காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறேன். மாதிரி கரப்ஷன், நான் நிறைய டிவிஎஸ்சியில கேசஸ் போட்டிருக்கேன், நிறைய பாதிக்கப்பட்டவங்களை படிக்க வைக்கிறேன், எவ்வளோ பண்றேன் என்னோட பர்சனல் இதுல. ஆகையால இவங்களுக்கு நிஜமாவே நாட்டுக்காக சேவை பண்ணணும்னு நினைச்சா அந்த மாதிரி செஞ்சுட்டு போலாமே. எதுக்கு ஒரு கட்சியில தான் போய் உட்காரணும்னு ஒண்ணும் இல்லையே. இல்ல, எடப்பாடியே தனித்துவமா உள்ள ஒரு புது கட்சி மூலமா எதிர்க்க முடியாது அப்படின்றதுக்காக இணையான ஒரு பலமான ஒரு கட்சியில போய் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்ல மேடம்? ஓபிஎஸ் அது நான் ஒத்துக்க மாட்டேன். பாருங்க, ஒன்றும் நிஜமாவே ரொம்ப ஒரு பிரபலம் இல்லாம அவங்க வந்து போய் சேர்ந்தாங்களுக்கு தப்பு கிடையாது. நீங்க வந்து ஒரு சிஎம்மா இருந்திருக்கீங்க, இதே கட்சியை நீங்க எதிர்த்திருக்கீங்க, இதே கட்சியை நீங்க விமர்சிச்சிருக்கீங்க. அப்ப வந்துட்டு அப்ப அதெல்லாம் அந்த விமர்சனம் எல்லாம் என்ன ஆயிடும்? எல்லாம் ஜீரோவா? நீங்க ஊழலை பத்தி பேசலையா? நீங்க வந்து திமுகவை பத்தி பேசலையா? பேசியிருக்காருல்ல. அப்ப சொல்லுங்க. அப்ப வந்து நல்லா அவங்க சுயநலம் தானே இது. சுயநலத்துக்கு தான் இவங்களாம் அரசியல்ல இருக்காங்க. என்னை பொறுத்து நான் அப்படித்தான் எடுத்துப்பேன். மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஓபிஎஸோட இந்த இணைவு பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் எடப்பாடிக்கும் ஒரு பின்னடைவா இருக்குமா மேடம்? பின்னடைவு நான் பெருசா சொல்ல மாட்டேன். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் மக்கள் பெரிய இவங்க மக்கள் கிட்ட போய் யாருமே பழகல. மக்கள் கிட்ட இவங்களுக்கு யாருக்குமே செல்வாக்கு கிடையாது. இவங்க எல்லாம் இப்ப ஜெயிச்சு வந்திருக்கிறாங்கன்னா ஒண்ணு வந்து எம்ஜிஆர் அந்த ரெட்டை இலை சின்னம் பிளஸ் ஜெயலலிதா அந்த ரெட்டை இலை சின்னம். தனி மனிதனை இவங்க போய் இவங்க தொகுதியிலேயே நிக்க சொல்லுங்க, இவங்களுக்கு இனிமேல் தான் நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது. ஏன்னா போன தடவை ஓபிஎஸ் வந்து ரெட்டை இலையில தான் நின்னார். தட் இஸ் அசம்பிளி எலெக்ஷன் 21. 24ல வந்துட்டு அவரு எந்த சிம்பிள்ல நின்னார்னு எனக்கு தெரியாது. ஓகே, பட் ஈவன் அப்படியே ஒரு பலாப்பழம் சரி எந்த சின்னத்துல நின்னாரோ ஜெயிக்கல. ஸோ அப்ப அந்த சின்னம் அந்த கட்சி அவருக்கு தேவைப்பட்டது, அந்த அதிமுக. இவர் போறதால எல்லாம் ஒன்றும் பெரிய இது இருக்காது. வேணா கொஞ்சம் ஒரு என்ன இந்த கல்லர் தேவர் ஓட் அந்த டவுன் சவுத்லன்னா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க எஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு அது we have to wait and watch. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க, டிடிவி தினகரன் எங்களோட வந்துட்டாரு அயலெல்லாம் ஆயிடும்னா டிடிவி தினகரன் ஒன்றும் பெரிய ஒரு மாபெரும் தலைவர் கிடையாது. அவன் ஆள் யாருக்குமா ஹெல்ப் பண்ணியிருக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அவனுக்குமே இந்த ஊழல் கேஸ் எல்லாமே இருக்குது. அவன் தனி மனிதன், அந்த ஆளும் சரியில்லை. அதே மாதிரி இப்போ சசிகலா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஏதோ அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அந்த தேவர் கூட்டம் எல்லாருமே இவங்களுக்கு ஓட் போடணும்னா கிடையாது. ஏன்னா அந்த தேவர் சமுதாயம் வந்துட்டு ஒரு முத்துராமலிங்க தேவரை வந்துட்டு கடவுளா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பேற்பட்டவங்க வந்து இந்த ஊழல்வாதிகளை வந்துட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட ஏத்துக்க மாட்டாங்க. மேபி ஒரு சிலர் இவங்க கிட்ட காசு இருக்குது அந்த காசுக்காக வேணா வரலாம். பட் எல்லாருமே தேவர்கள் எல்லாருமே இந்த முக்குலத்தோடு எல்லாருமே இவங்களுக்கு ஓட் போடுவாங்கன்னா கிடையாது. ஏன்னா அது வந்து 19 எலெக்ஷன்லயும் பார்த்தோம், 21 எலெக்ஷன்லயும் பார்த்தோம், 24 எலெக்ஷன்லயும் பார்த்தோம். அந்த ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகலை இவங்களுக்கு. திமுகவை பழிவாங்க பிஜேபி ஒரு காட்டமா இருக்கும். ஏன்னா முக்கியமான நபர்கள் எல்லாம் திமுக தன் பக்கம் வந்து இணைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ திமுகவை பழிவாங்க பிஜேபி ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்க வாய்ப்பு இருக்கா மேடம்? பாருங்க, இந்த அரசியல் கட்சிகள் எல்லாருமே பச்சோந்திங்க. இப்போ வந்து எங்களுக்கு தெரிஞ்ச தகவல்ல வந்துட்டு பிஜேபிக்கு வந்துட்டு டிஎம்கேவோட ஆதரவும் வேணும். ஏன்னா டிஎம்கே வந்து
பார்லிமெண்ட்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி ஃபேக்டர். ஓகே, இதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்கு தான் இவங்க எல்லாம் பெரிய ஒரு ரெய்டு விடுறது, அவங்கள வந்துட்டு மிரட்டுறது, அதுக்கப்புறம் அதை பத்தி மறந்துடுறாங்க. நிஜமாவே பிஜேபி வந்து டிஎம்கே இது பண்ணோன்னா அப்ப இந்த செந்தில் பாலாஜி கேஸ் நிறைய நிறைய இந்த மந்திரிகள் ஊழல் கேஸ் இருக்கு. அப்ப நிஜமாவே பிஜேபி வந்து நாட்டு மக்களுக்காக நல்லது செய்யணும், இந்த ஊழலை ஒழிக்கணும்னு நினைச்சிருந்தாங்க, இவங்க மேல ஆக்ஷன் எடுத்துப்பாங்க. அந்த பக்கம் நிர்மலா சீதாராமனும் துர்கா ஸ்டாலினும் கையை கோத்துட்டு இருக்காங்க. ஓகே, இந்த பக்கம் இவங்க ஒரு டிராமா போட்டுருக்காங்க, இவங்க எதிர்க்கிறத மாதிரி. ஓகேங்களா, அதில் இவங்க எல்லாருமே ஒரு பச்சோந்திங்க. பிஜேபியை பொறுத்த வரையிலும் நாங்க ஓப்பனாக, எனக்கே நிறைய லீடர்ஸ் தெரியும், அவங்க ஓப்பனாவே என்ன சொல்றதுன்னா, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ணா திமுகவை ஒழிச்சு கட்டிடுவோம், ஒரு திராவிட கட்சியை ஒழிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் டிஎம்கே அந்த திராவிட கட்சியை ஒழிக்கிறதுக்கு நாங்க பார்ப்போம் சொல்லிதான் அவங்க சொல்றாங்க. அவங்களோட அரகன்ஸ் என்னன்னா, அவங்களோட திமிர் என்னன்னா, தட் இஸ் இந்த கட்சியில இருக்கும் நிறைய மந்திரிகள் நபர்களுக்கு வந்து ஊழல் இது இருக்குது, கேசஸ். அந்த கேசஸை வச்சு இவங்களை மிரட்டி விலைக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் பிஜேபியோட பிளான் இந்த 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 எலெக்ஷன் 2026க்கு. பார்க்கலாம், காலம்தான் பதில் சொல்லும். பார்க்கலாம் மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம சொல்லுவோம். துர்கா ஸ்டாலின் அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் என்ன விஷயத்துக்காக கை கோத்து இருக்காங்க மேடம்? எல்லாம் வரீங்க, இந்த பக்கம் ஒரு இந்துத்துவம், இந்த பக்கம் இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க சனாதனத்தை ஒழிக்கிறோம்னு சொல்லி உதயநிதி பேசுது. ஆனா அவங்க அம்மா வந்து அயோத்தியாவுக்கு போகும்போது அதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நிர்மலா சீதாராமன் தான் பண்ணி இருக்குது. புரியுதுங்களா? அப்போ வந்து இது பாமர மக்களுக்கு தெரியாது. எங்க மாதிரி ஆட்கள், எங்களுக்கும் கான்டாக்ட்ஸ் இருக்குது, எங்களுக்கும் இன்டெலிஜென்ஸ் கான்டாக்ட்ஸ் இருக்குது, எங்களுக்கும் அங்க என்ன நடக்குதுன்னு தெரியும், தெரியாம ஒன்றும் கிடையாது. ஆனா இவங்க எல்லாம் எப்படி தெரியுங்களா, இந்த சனாதனத்தை ஒழிக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த பாவம் அந்த ரங்கராஜன் நரசிம்மனை அரெஸ்ட் பண்ணாங்க. எந்த பிஜேபி வந்து அந்த சனாதனத்துக்காக பேசி, எந்த பிஜேபில இருந்து அவருக்காக வந்து கொடி பிடிச்சாங்கன்னா நிறைய ஊடகங்கள் நினைச்சுக்கிறாங்க அவர் ஏதோ பிஜேபி. அவர் பிஜேபியே கிடையாது. அவர் எங்க தப்பு நடந்தாலும் தட்டி கேட்பாரு, என் மாதிரி தான் அவரும். ஓகே, அப்ப வந்துட்டு எங்க இந்த சனாதனம் பேச்சாளர்கள்லாம் எங்க போனாங்க? எல்லாம் போய் இந்த பக்கம் வந்துட்டு இவங்க என்ன சொல்றாங்க, சமத்துவம். சமத்துவம் சொல்றவங்க எந்த ஒரு நான் இந்த மதம், நான் இந்த ஜாதின்னு சொல்ல மாட்டாங்க. சமத்துவம்னா எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தான் சமத்துவம். அப்ப உதயநிதி என்ன சொல்லுது, ஒவ்வொரு மேடையிலையும் நான் ஒரு கிறிஸ்துவன், நான் ஒரு கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்டியன் கதை விட்டுட்டு இருக்கான். அப்ப வந்துட்டு என்ன சனாதனம், என்ன சமத்துவம்? எல்லாருமே ஊழல் கும்பல், ஒரு பெரிசாலிகள், இந்த என்ன தெரியுமா, அந்தந்த நேரத்துக்கு நேரத்தை மாற்றிட்டு இருக்கவங்க இந்த அரசியல் கூட்டம். நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி மேடம்.